வணக்கம். இன்னைக்கு ஒன்றுபட்ட நெல்லை சீமை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றது. கருப்பசாமி பாண்டியன் என்கிற இந்த கானா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கம்பீர தோரணையுடன் விளங்கிய ஒரு அரசியலாளர். அவர் 1972க்கு முன்னாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு ஈர்க்கப்பட்டு ஒரு ரசிகராக அவருடைய ரசிகர் மன்றத்தில் ஒரு முக்கிய பங்காற்றி ரசிகர் மன்ற மாநாடு மதுரையில் நடக்கும்போது அதில் சிறப்பாக செயல்பட்டவர். 1972 தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக இருந்து வெளியே அதிமுகவை ஆரம்பிக்கிறார். அதற்கு அவர் கூட சேர்ந்து பணியாற்றி 1977 தான் எம்ஜிஆரோட பார்வை திரு கானா அவர்கள் மேல படுது. எம்ஜிஆரை அவர் சென்னைக்கே கூப்பிட்டு நீ எதுவும் சீட்டு கேட்கலையா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னபோது ஆலங்குளத்துல எம்ஜிஆரே டெபாசிட் கட்டி அவரை நிக்க வச்சாரு அப்படிங்கறது நம்ம கேள்விப்படுறோம். அதை எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி அவர் வெற்றியும் பெறாரு. அதே மாதிரி 1980 பாளையங்கோட்டை தொகுதியிலையும் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக மிக சிறப்புடன் செயல்பட்டவர். அதே காலகட்டங்களில் திமுகவோட மாவட்ட செயலாளராக ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் இருந்தவர் திரு வைகோ அவர்கள். காங்கிரஸ்ல யாருன்னா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். இந்த 3 பேருமே ஒரு முதுபெரும் தலைவர்களா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம இவரை இழந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு இவர் சக்திக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் இந்த கேடிசி அதாவது கட்டபொம்மன் போக்குவரத்து கழகமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் டிரைவர் கண்டக்டரோட நியமனம் அந்தந்த மாவட்ட செயலரோ இல்ல அந்தந்த எம்எல்ஏவோ பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுல்லா எல்லா கண்டக்டர் டிரைவரோட அந்த நியமனம் இவர் பண்ணிருக்காரு. அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே நடத்துனதா பணிபுரிந்த அந்த நிலைமைய முதல் முறையா பாமர மக்கள் அனைவரும் அனைத்து ஜாதியினரும் கண்டக்டர் ஆகலாம் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்துறது திரு கானா அவர்கள் என்று ஒரு முக்கியமான ஒரு நடத்துனராக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இன்னைக்கு என்கிட்ட காலையில பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிரான்ஸ்பரா இருக்கட்டும் இல்ல நிறைய இப்போ மெடிக்கல் இதுல இருப்பாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்கன்னா உடனே உதாரணத்துக்கு நம்ம முத்துசாமி இருக்காருன்னு வைங்களேன், முத்துசாமி அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர், அவருக்கு உடனே கால் பண்ணி இவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க உடனே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த உரிமையோட அவர் பண்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பதிவையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம், சமூக வலைதளங்கள்ல அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ஒரு அரசியல் ஆளுமையா இருந்திருக்காரு. குறிப்பா எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு, அது தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதா தனியா பிரிஞ்சு போகும்போது இவர் ஜெயலலிதாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த எம்எல்ஏக்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு ராஜஸ்தானுக்குலாம் கூட்டு போயிருக்காரு. போயிட்டு அவங்கள 3 பேர் முக்கியமானவங்க, திரு கருப்பசாமி கானா அவர்கள், KKSSR மற்றும் திருநாவுக்கரசர் அவர்கள். இந்த 3 பேரும் தான் அந்த அதிமுகவோட பவுண்டேஷன் அந்த ஃபார்மேஷனுக்கு, அதாவது போஸ்ட் எம்ஜிஆர், அதாவது ஜெயலலிதா அவங்களோட ஃபார்மேஷனுக்கு இவங்க 3 பேரும் தான் மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதிமுகவோட துணை பொதுச் செயலாளராக இவர் நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரு அதிமுக வின் பண்ண ஜெயிக்கும் போதெல்லாம் இவரு துரதிருஷ்டவசமா தோத்துறாரு. அதனால அவருக்கு மந்திரி பதவிகள் கிடைக்காம போயிருது. ஆனா நெல்லை மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென் மாவட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குருவா ஒரு ஆசானா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு கீழே இருந்த நிறைய அரசியல் கற்று தேர்ந்தவர்கள் பிற்காலத்துல பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய இதுல இருந்தா கூட இவருக்கான அந்த மரியாதை அந்த ஊர்ல இன்னமும் சிறப்போட விளங்குச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு அப்புறம் அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க கொஞ்சம் பிரச்சனையாகி அவர் திமுகவுக்கு போனாரு. திமுகலயே கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாரு. 2006 தேர்தலில் தென்காசியில போட்டியிட்டு அவரு எம்எல்ஏ ஆனார் 3வது தடவையா.
ஸோ இப்படியாக வந்து ஒரு ஒரு ஆளுமை, குறிப்பா வந்து அவரோட தமிழ் வந்து நல்லா இருக்கும், பேச்சு ஆறடி ஆஜானு பாவா இருப்பாரு, இந்த தோரணை, அந்த கம்பீரம், அந்த விஷயங்கள், அவர் 1 மணி நேரம்னாலும் நின்று பேசுற அந்த இது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992-3 இருக்கலாம், எனக்கு நினைவு சரியா இருந்தா. அதாவது அதிமுகவோட வெள்ளி விழா மாநாடு வந்து திருநெல்வேலியில நடைபெற்றது. கேடிசி நகர்ல, அந்த விஎம் சித்திரத்துக்கும் கேடிசி நகருக்கும் நடுவில் அந்த பெரிய கிரவுண்ட், காலி கிரவுண்ட், கோயில் இடம் அது. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பந்தல் பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு நம்ம சமாதானபுரத்துல இருந்து ஈவன் ஜங்ஷன்ல இருந்து நினைக்கிறேன், ஜங்ஷன்ல இருந்து கேடிசி நகர் வரைக்கும் பஸ் போக்குவரத்து எதுவும் கிடையாது. ஃபுல்லா டியூப் லைட், ரோடு ஃபுல்லா டியூப் லைட் கட்டி மக்கள் ஜே ஜே ஜேன்னு, அப்படி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்தது இல்ல. சித்திரை திருநாள்ல பார்த்திருப்போம் சில இடத்துல, ஆனா வந்து ஒரு ஊரே வந்து விழா கோலம் பூண்டு அதே மாதிரி ஒரு 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 வெள்ளி விழா மாநாடு ஒரு கட்சிக்கு நடத்த முடியுமா அப்படிங்கறத நடைமுறைப்படுத்தி காட்டியது திரு கானா அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பா ஒழுங்குபடுத்தப்பட்டு திரு அத்வானி, திரு வைகோ, நிறைய பேர், அதாவது அந்த பீரியட்ல நிறைய பேர் அந்த இதுல வந்தாங்க. அது அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பந்தலை அப்படி கம்ப்ளீட்டா திரு கமலஹாசன் படப்பிடிப்புக்காண்டி கேட்டாரு அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கேன். மருதநாயகம் படத்துக்காண்டி கேட்டாருன்னு ஜெயலலிதா வரைக்கும் அவங்க போயிருக்கு. அவங்க வந்து எதுக்காண்டின்னு கேட்டா அதை ஃபுல்லா எரிச்சு ஏதோ பண்ண போறோம்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறதும் கேள்விப்பட்ட விஷயங்கள். ஸோ இப்படியாக வந்து திரு கானா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா தென் தமிழகத்துல விளங்கிட்டு இருந்தாரு. ஸோ அது மாதிரி திமுக இருந்து அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமா திருப்பி அதிமுகலே வந்து இப்போ வரைக்கும் அதிமுகவோட அமைப்பு செயலாளரா செயல்பட்டு வந்தாரு. நான் அவர் நிறைய திருமண விழாக்கள்ல பார்ப்போம். எல்லாருமே வந்து அவர் வந்தாருனாலே ஒரு எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற அந்த பெரிய மனுஷ தோரணங்கிறத நம்ம அங்கதான் பார்ப்போம், எல்லா இதையும் பார்ப்போம். பிளஸ் எங்க மாமா, எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மாமா வந்து பாளையங்கோட்டை மாமா, அவங்க வந்து வேளாண் துறையில சூப்பரண்டா இருந்தாங்க. இருந்தாலும் வந்து கானா கூட அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. வீட்டிலேயே சின்ன வயசுலயே அவங்க போட்டோ நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ எம்ஜிஆர் வந்து இவரை வந்து சேனாதிபதினு சொல்லுவாங்க. அதை பத்தி கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, வைகோவும் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னோட தம்பி கருப்புசாமியின் நிறம் தான் கருப்பு, அவர் பேரும் கருப்பு, ஆனா அவர் உள்ள வந்து ரொம்ப வெள்ளையானது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நெல்லை தான் எனக்கு பெரிய தொல்லை அப்படின்னு இவரு சொல்லுவாரு கலைஞர், ஏன்னா காணா இருக்கிறதுனால அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி நிறைய சிறப்புகள் பெற்றவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, சிலை திறப்பு விழா, அப்பாக்கு மாமாக்கு அத்தைக்கலாம். அதுக்காண்டி அவரை வந்து கூப்பிடுறதுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியோட. இந்த கடந்த பொங்கல் தான், 2 மாசம் தான் ஆச்சு. பொங்கல் டைம்ல அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் கொஞ்சம் ஆள் தளர்ந்து தான் இருந்தாரு, ஆனாலும் நல்லா உட்காந்து கேட்டு பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அப்பவும் கூட அந்த பசங்கள்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. அவரு அட்வொகேட்னோடனே நான் இருந்தேன் அப்படின்னா அடுத்தது நம்ம ஆட்சி வந்ததுன்னா உங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் ஆக்கிடுறேன் அப்படின்னு அது சொல்றதுக்கே ஒரு பெரிய மனுஷன் அப்படி சொல்றதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஸோ அது பண்ணாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஆளா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இருந்தாரு. 1 மணி நேரம் பேசினாரு. அதுதான் பெரிய விஷயம். அந்த வயசுல கையெல்லாம் அப்படி கொஞ்சம் ஷிவரிங் ஆகுது, நடுங்குது. இருந்தாலும் அந்த போடியம் நின்றுட்டு 1 மணி நேரம் கண்டினியூஸா பேசினாரு. நமக்கு எந்தவித அலுப்பும் இல்லை. இந்த காலத்துல போனை நோண்டுறோம் எல்லாரும், ஒரு சின்ன படத்துல சின்ன இதா ப்ராப்ளம் ஆனா கூட. பட் அவ்வளவு இதா பேசினாரு, அவ்வளவு விஷயங்கள். அப்படி சொல்லும் போது சொன்னாரு, நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்க 3 பேர் தான் இருக்கோம். நான், வைகோ, பீட்டர் அல்போன்ஸ் மட்டும் தான் உயிரோட இருக்கோம் அப்படி சொன்னாரு. ஸோ அவர் சொல்லி 2 மாசம் தான் ஆச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்னைய பாராட்டினாரு. உன்னோட தமிழ் நல்லா இருக்கு, உன்னோட குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, எங்க இருக்க, என்ன பண்றேன்னு கேட்டாரு. ஸோ அப்படியாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இன்னைக்கு நம்ம பாக்குறோம். திருநெல்வேலி ஒட்டுமொத்த தென் மாவட்டமே வந்து இன்னைக்கு எல்லா இதுலயும் அவரோட நேம் தான் நம்ம பாக்குறோம். எல்லா அரசியல் பாகுபாடின்றி எல்லாருமே அவரை வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ திரு கானா எனும் கம்பீரம் சரிந்தாலும்
ஒரு தோரணையான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நம்ம மைண்ட்ல நினைச்சோம் அப்படின்னாலே திரு கானா அவர்கள் என்றும் நினைவில் இருப்பார். அன்னார் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.